நான் கடவுள், நீயும் கடவுள்தான். உனக்கும் எனக்கும் உள்ள ஒரே வேறுபாடு, நான் என்னை அறிந்துள்ளேன், நீ அறிந்திருக்கவில்லை என்பதே பாபாவின் அடையாளமாகும். உண்மை, நேர்மை, அமைதி, உலக மக்களிடத்தில் அன்பு, சாத்விகம் போன்ற போதனைகளால் உலக மக்களை ஈர்த்த அவர், காற்றிலிருந்து பொருட்களை உருவாக்கும் அசாதாரண சக்திகள், எதிர்காலத்தை அறிதல், வேத ஞானத்தை பற்றிய ஆழமான புரிதல் போன்றவற்றால் உலக மக்களை ஈர்த்தார். நமக்கு என்ன தோன்றதோ சுவாமி சமாதியில் தலையை வச்சுட்டு நம்ம வேண்டலாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபெயில்யூரே கிடையாது. சுவாமிக்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை போட்டுட்டோம்னா சுவாமி வில் டேக் கேர் ஆஃப். சுவாமிகிட்ட எதுவும் கேட்க வேண்டியதே இல்லை, அவருக்கு தெரியும். படைத்த இறைவன் சுவாமி தான், அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு. அவர் நினைக்கலன்னா இந்த இடத்துல நிற்க முடியாது, இப்படி பேசக்கூட முடியாது. ஸோ சுவாமியோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம சுவாமி சொன்ன லவ் ஆல் சர்வால், சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமம், அகிம்சை, இதை கடைப்பிடித்து மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஆந்திர மாநிலத்தில் கல்ப விருட்சம் எனப்படும் சித்ராவதி ஆறு பாயும் அனந்தபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக சிறிய கிராமத்தின் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா நவம்பர் 23 1926 அன்று பிறந்தார். பின்னர் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்காக மிகவும் போற்றப்படும் ஒரு புனிதமான திங்கட்கிழமையன்று சத்ய நாராயண ராஜு என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. சிறு வயதிலிருந்தே இறை ஞானத்தில் மூழ்கி இறைவனுக்கு இதயபூர்வமான சேவைகளை ஆற்றினார். மக்கள் சேவைகளில் மகேசனை கண்டதாக அறிவித்தார். ஒரு குழந்தையாக இருந்தபொழுது அவர் கருணை, தாராள மனப்பான்மை மற்றும் ஞானம் போன்ற முன்மாதிரியான குணங்களை வெளிப்படுத்தினார். இது அவரது கிராமத்தின் மற்ற குழந்தைகளிடமிருந்து அவரை தெளிவாக வேறுபடுத்தி காட்டியது. அதுவே நாளடைவில் விரிவாகி அவரை பெரும் ஆன்மீக ஞானியாக உலகை கண்டது. அவருடைய கிராமத்தை சேர்ந்தவர்களால் குரு என்றும் பிரம்ம ஞானி என்றும் அழைக்கப்பட்டார். இருப்பினும் 1940 அக்டோபர் 20 அவர் தனது அவதாரம் பற்றிய வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார். இந்நாளிலேயே உலகம் அந்த தெய்வீக செய்தியை அறிந்து கொண்டது. உலகம் முழுவதிலுமிருந்து பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட பல்வேறு வாழ்க்கை துறைகளை சேர்ந்த மில்லியன் கணக்கான பக்தர்கள் புட்டபர்த்தி கிராமத்திற்கு அருகில் நிறுவப்பட்ட அவரது ஆசிரமமான பிரசாந்தி நிலையத்தில் அவரது தரிசனத்திற்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்தனர். காலங்கள் கடந்த நிலையில் சத்ய சாய் பாபா தலைமையில் நிறுவப்பட்ட ஸ்ரீ சத்யசாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங், ஸ்ரீ சத்யசாய் மருத்துவமனைகள், தண்ணீர் வழங்கும் திட்டங்கள் போன்றவை இன்று கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றி அமைத்துள்ளன. பிரபஞ்சமே சுவாமி தான். இருந்தாலும் இங்கே புட்டபர்த்தியில் இருந்து இங்கே சுவாமியோட அந்த ஜனன பூமியில் செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே ஒவ்வொரு அந்த லைட் செட்டிங்ஸ், லேம்ப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமியோட பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சுவாமியை ப்ரே பண்ணிக்கிறேன். பாபாவின் கண்களில் நிரம்பிய கருணையும் உதடுகளில் ததும்பிய புன்னகையும் இதயத்தில் நிறைந்த அளவற்ற அன்பிற்காகவும் உலக மக்கள் அவரது ஆசிரமத்தில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கில் கூடினர். ஒரு காலத்தில் ஒரு சாதாரண கிராமமாக இருந்த புட்டபர்த்தி என்னும் சிற்றூரை தனது மனித குல சேவையால் உலக வரைபடத்தில் இடம்பெற செய்திட்ட பாபாவின் 100 விழாவை முன்னிட்டு புட்டபர்த்தி முழுவதும் எங்கு பார்த்தாலும் வண்ணமயமான அலங்காரங்கள், வேத மந்திர ஒலிகள், பக்தி சங்கீதம், கலாச்சார நிகழ்ச்சிகள் என ஆன்மீக அலைகள் பரவி வருகின்றன. இந்த வர நவம்பர் 23 சாமியோட 100வது பிறந்தநாள் வரையிறது. அதில் சாமியோட பிறந்தநாளுக்கு எல்லாரும் கலந்து கொண்டு சுவாமியோட ஆசீர்வாதம் பெற்று செல்ல வேண்டுகிறேன் சார். பிறந்தநாள் விழா எப்படி நடக்கும், இப்போவே இப்படி இருக்குது, இன்னும் பிறந்த நாளுங்கும் போது எவ்வளவு சூப்பராக இருக்கும், அதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இங்கே எங்களுக்கு திருப்தி இருக்குது. பாபாவோட 100வது பிறந்தநாள் நடக்குது. அதுக்கு புட்டபர்த்திக்கு வாங்க, எல்லாரும் வாங்க, தரிசனம் பண்ணுங்க. பக்தர்கள் சாய்ராம் என்னும் மந்திர ஒலியுடன் புட்டபர்த்தியை ஆன்மீக கடலாக மாற்றி உள்ளனர். சத்ய சாய்பாபாவின் அன்பு மற்றும் சேவை தத்துவம் எல்லைகளை தாண்டிய நிலையில் ஆஸ்திரேலியா முதல் ஆப்பிரிக்கா வரை, அமெரிக்கா முதல் இலங்கை வரை 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் சாய் சங்கங்கள் இயங்கி வருகின்றன. இவை அனைத்திலிருந்தும் இந்நூற்றாண்டு விழாவிற்காக பலர் புட்டபர்த்திக்கு வருகை தரவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் நமக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா 100வது பர்த்டே, அதுவும் பிரசாந்தி நிலையத்தில் நம்ம கொண்டாடுறோம்.
நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் சுவாமி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஷைராம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்டு எல்லோரும் வரணும், இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்ஸ், அவ்வளோ ஒரு டிவைன் பிளஸ்ஸஸாக இருக்குது. இங்கேருந்து போகவே மனசில்லை, இப்படியே சுவாமி உங்கள் கூடயே இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி, சுவாமி கூட மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஃபீல் இருக்கும். இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் ஆக்சுவலி ஷைராம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழா என்பது ஒரு சாதாரண பிறந்தநாள் கொண்டாட்டம் அல்ல, அது மனித நேயத்தின் மறுமலர்ச்சி விழா. புட்டபர்த்தி இப்பொழுது களை கட்டுவது பகவானின் அருளால் மட்டுமல்ல, அவரது அன்பின் ஆற்றலாலும் கூட. அவர் சாட்சாத் பரம்பொருள். நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அவர் தான் அந்த பரம்பொருள் தான் ஒரு மாநில ரூபத்தில் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டுறதுக்காக வேண்டி அவதாரம் பண்ணி வந்திருக்கிறாங்க. எப்படி நம்மளை திருத்தணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய பொன்மொழிகள், பேச்சு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளை திருத்துறதுக்கும் இந்த உலகத்தை நல்வழி காட்டத்தான் அந்த அவதாரம் வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, புட்டபர்த்தி வாங்க, அவருடைய அருளை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழுங்க. உள்ளது ஒரே மதம், அது அன்பென்னும் மதம். உள்ளது ஒரே மொழி, அது இதயத்தின் மொழி. உள்ளது ஒரே ஜாதி, அது மனித சாதி. உள்ளது ஒரே கடவுள், அவர் எங்கும் நிறைந்தவர் என்ற சத்ய சாய்பாபாவின் ஒளி நூற்றாண்டு விழா எங்கும் ஒலிக்கும் என்பதில் ஐயமில்லை. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கலைமாமணி நந்தகுமாருடன் யுவராஜ் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம். சாமியோட ஆசீர்வாதத்தில் நான் பிறந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். அதாவது நான் முதல்ல ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எங்கள் வீட்டில் டியூஷனுக்கு போகிறதுக்கு வசதி கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இலவச இரவு பள்ளின்னு ஒரு போர்டை பார்த்தோம். அந்த போர்டு பார்த்துட்டு, அம்மா அங்கே இலவசமாக டியூஷன் சொல்லி தராங்களாம், நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டேன். அம்மா ஓகேம்மா போய் படிமா. நாங்கள் போனால் சுவாமியோட வீடு எங்களுக்கு நல்ல பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்து முதல் வகுப்பு மாணவியாக மாற்றினாங்க. நான் கொஞ்சம் சுவாமி முன்னாடி ஒரு நாள் பிறந்த நாளுக்கு பரதநாட்டியம் ஆடணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அது நான் இங்கே ஆடலாம்னு நினைக்கிறப்போ வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பெரிய பொண்ணு ஆகிட்டதுனால நாங்கள் மதுரைக்காரங்க, என்னோட அம்மாலாம் பாட்டி தாத்தாலாம் விடவே இல்லை. அதோட சுவாமியோட டச்சிங் முடிஞ்சு போச்சு. நான் சுவாமியை மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம், அப்படி ஆகிட்டேன். ஆனால் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களாம் பிறந்த பிறகு நான் சென்னையில் இருந்தேன். அப்போ டி நகர்லன்னு ஒரு நிறைய கடைகள் இருக்கிற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு இருந்தது. அப்போ அந்த மரத்தில் சுவாமியோட ஃபோட்டோ இருந்தது. அபயக்கரங்கள் 2 கரங்களை நீட்டின மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த பக்கம் டிராஃபிக் ஆகி பஸ்ஸு நின்றுனா நான் அந்த ஃபோட்டோவை பார்க்குற சுவாமி, நான் யார் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு சுவாமி. எனக்கு தெரியல. 2ஆம் நாள் அதே இடத்துல சேம் நின்றுது. அதுதான் பெரிய மிராக்கள். அந்த நின்று 3ஆம் நாள் சுவாமி எனக்கு 2 கரங்களையும் நீட்டு, இறங்கு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, நீ பாலவிகா ஸ்டூடெண்ட்லேருந்து என்னை பார்த்துருக்கேன் இல்லையா அப்படின்னு, என்னை பற்றி படிச்சிருக்கேன் இல்லையான்னு சுவாமி சொல்ல, எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஒரு சேவாதெல்லாம் வந்துட்டேன் சாய்ராம். நான் சுவாமியை பற்றி உணர்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். நான் சிந்தாதிரிப்பட்டி வீட்டுக்கு வந்துட்டோன்னு அங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு பக்கத்து வீடு காலியாக இருந்தது சாய்ராம். இது பெரிய மிராக்கள். சின்னதாக இது மட்டும் கேட்டுக்கோங்களேன் ப்ளீஸ். அது என்ன ஆச்சுன்னா, அந்த வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க, ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. கதவை தட்டினாங்க. ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, அந்த வீடு பூட்டி இருக்குமா, உன்னோட வீட்டை மாடல் காட்டுமா ப்ளீஸ் அப்படின்னாங்க. ஓகேன்ட்டு நான் கதவை திறந்தேன்னா அவங்க புருஷன் முன்னாடி கேட்குறாங்க, ఏమండి ఇక్కడ చూడండి ఇల్లుల బాబా ఉన్నారు, డివోటియా మాట్లాడు அப்படின்னு చెప్పిனாங்க. எனக்கு அவங்க கேட்குறாங்க, எங்க நீங்கள் டிவோட்டியா இருக்கீங்களான்னு. இல்லைங்க, நான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், யாரை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் முறைப்படி சுவாமி கிட்ட சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அது எப்படின்னு எனக்கு தெரியல சாய்ராம், எப்படின்னு தெரியலைங்க அப்படின்னு. உடனே அந்த கப்புள் சொல்கிறாங்க, நாங்கள் தாங்க சிந்தாதிரிப்பேட்டை சமிதியோட கன்வீனர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சாமிக்கிட்ட நான் சேவாதெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டோன்னே அந்த கன்வீனரையே என்னை வீட்டுக்கு வர வச்சு என்னை ஒரு சேவாதெல்லாம் ஆக்கினாங்க சுவாமி. அது மாதிரி பெரிய பிரம்மாண்டமான ஒரு அற்புத கடவுளுங்க. நம்ம மனிதனுக்கிட்ட பேசி முறையிடுறதோட நம்ம சுவாமி மனித தெய்வம் இல்லையா, என்ன கேட்டாலும் சலிக்காமல் அருள் புரிவார் சாய்ராம். அவரை மாதிரி ஒரு பெரிய
அற்புதமான தெய்வ கடவுளை எனக்கு கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். நான் இந்த மண்ணில் நிற்கிறதுக்கு நான் வந்து சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அடுத்தடுத்த பிறவியும் இதே மண்ணில் நான் பிறக்கணும், சுவாமி மறுபடியும் திரும்ப 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 இங்கேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆத்மார்த்த இதயத்தோட அப்படியே பூர்ண சந்தோஷத்தோட நான் சொல்கிறேன். இது ஒரு கைலாச பூமி. சுவாமி சிவன் அங்கே இல்லை, சத்யசாயி ரூபமாக இங்கே இருக்கார். சைராம் அனைவரும் வாங்க. கைலாசத்தை போக முடியாது, இந்த கைலாசத்துக்கு வரலாம். நிறைய நம்ம பலன் பெறலாம். சுவாமி கிட்டேருந்து நிறைய மிராக்கள் தெரிஞ்சவங்க தெரியவங்க அனைத்து பேருமே சத்யசாயியோட குழந்தைங்க தான். அவர் நமக்காக பிறந்தவர், நமக்காக வாழ்ந்தவர், நமக்காக இயங்கி கொண்டிருக்கார். நம்மளை நல்ல பத்திரமா பார்த்துக்கார். சுவாமி நம்ம வந்து சுவாமியோட பிறந்தநாள் 100வது பிறந்த நாள் கலந்து நான் 1 மாத சேவையை ஏற்றுண்டு ஆத்மார்த்தமாக நான் சேவை செய்ய விரும்பி வந்திருக்கேன் சைராம். என்னோட கடைசி உயிர் மூச்சு கூட என் சுவாமிக்காக நான் ஆத்மார்த்தமாக நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் சைராம். இப்படிப்பட்ட மகாத்மா என் சாமி நான் நேரில் பார்க்கல சைராம். அதுதான் என்னோட வருத்தமே. நான் பார்க்காத என் தெய்வத்துக்கு நான் ஆத்மார்த்த சேவையை, பிராணம் போகிறவர்களுக்கு சேவையை நான் அவருக்கு சமர்ப்பிக்கணும்னு விரும்புகிறேன் சைராம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சுவாமி. எங்கள் சுவாமி ஐ லவ் யூ சுவாமி, ஐ லவ் யூ சுவாமி.